கடவுளே அஜித்தே, அஜித்தே கடவுளே, எங்க தலை அப்படி இப்படின்னு கத்தி கொண்டாடுறீங்களே, அப்படி என்ன பண்ணிட்டாரு உங்க தலை? நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம நண்பர்கள் யாராவது அஜித்குமாரை பத்தி தப்பா பேசிட்டா சும்மா விட்டுருவோமா? நம்ம ஒரு கை பாத்திர மாட்டோம். அந்த அளவுக்கு பண்றதுக்கு அப்படி என்னங்க பண்ணிட்டாரு உங்க தலை? என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன். தலைடா, தலைவன்டா அப்படின்னு நம்ம கத்தி கொண்டாடும் போது, நான் உங்களுக்கு தலைவனே கிடையாது, எனக்கு ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஏங்க அஜித் பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணிட்டாரு உங்க தலை? இப்படி 1000 கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குல்ல. தலை அஜித் அவரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பேச போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலை அஜித் தலை அஜித் என்னப்பா விடாமுயற்சி படம் வரப்போகுது, அதை பத்தி தானே பேச போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். விடாமுயற்சி திரைப்படம் வரப்போகுது, அது இப்படி அது அப்படின்னு பேசுறதுக்கு பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா தலை அஜித். ஏன் இவ்வளவு ரசிகர்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தலைனா வேற லெவல், வார்த்தையால சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதாவது அதிகமான தோல்வி படங்களை தந்த ஒரு நடிகர். சில பேரை நம்ம பார்த்துருப்போம், 1-2 படங்கள் தோல்வி அப்படின்னாலே அவன் கதை முடிஞ்சுது, அதுக்கு பிறகு ரசிகர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா இவருக்கு மட்டும் இவ்வளவு ரசிகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்களே. இது முடிவுலடா, ஆரம்பம். ஒரு நடிகர் அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில அவங்கள பார்த்துதான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அவங்க திரைப்படங்களை பேசுற வசனமா இருக்கட்டும், அல்லது இசை வெளியீட்டு விழாவில் அவங்க சொல்ற குட்டி ஸ்டோரியா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி தாங்க இருக்கணும். என் தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இவரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நடிகர்களும் சும்மா இல்லைங்க, ரசிகர்களை வச்சு அரசியல் பண்றவங்களும் இருக்கிறாங்க, அரசியல்வாதியா ஆனவங்களும் இருக்கிறாங்க, அரசியல்வாதியா ஆகுவேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படி பல பேர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வேணாங்க, எனக்கு ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்னு ஓரமா அவரு பாட்டுக்கு போயிட்டாரு. படத்தை பாருங்க, ரசிங்க, கொண்டாடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்க குடும்பத்தை, உங்க நண்பர்கள், உங்க உறவுகள் அவங்கள பாருங்கன்ட்டு அவருக்கு பாட்டு போயிட்டாரு. அதனாலயே என்னமோ தெரியல அஜித்தை கொண்டாடுறாங்க. ரசிகர்களா இருங்க, பட் ரசிகர்களா மட்டும் இருக்காதீங்க. படிக்கிறவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போறவங்க இன்னும் கடுமையா உழைக்கணும். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அஜித்குமார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் கிடைக்குது இல்ல. ஆரம்பத்துல அஜித்குமார் ரொம்ப அழகான ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு தமிழ் ஒழுங்கா பேச வராது, சொல்லப்போனா பேசவே வராதுங்க, அவருக்கு ஒழுங்கா ஆடவே தெரியாதுங்க, இப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பாட்டுக்கு ஆடினார் அப்படின்னா தமிழ்நாடே, தமிழர்களே ஆடுவாங்க, கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் டான்ஸ் ஆடினா அதை ரசிக்கிற பல கோடி ரசிகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தலை அஜித் பேசினார்னா அதுதான் வேத வாக்கா எடுத்துக்குவாங்க. அதை நான் கட்டாயம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு தலை சொல்லிட்டாருன்னு கொண்டாடுற, அதை ஃபாலோ பண்ற எத்தனையோ கோடான கோடி ரசிகர்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க வாழ்க்கையில், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறீங்க, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, ஏதோ ஒரு கனவை தேடி போய்கிட்டு இருக்குங்க. மற்றவங்க ஏதாவது நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இது வராது, இது பண்ணாதீங்க, அது உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. நம்ம ஒரு கட்டத்தில் நினைச்சிடும், நமக்கெல்லாம் வராதோ முடியாதோ அப்படின்னு நம்மளும் நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தன்னோட விடாமுயற்சியால இன்னைக்கு பல கோடி ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு நடிகனா மாறி இருக்காருன்னா அது தலை தான். அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், நம்மளால முடியும்னு அப்படின்னு. தன்னம்பிக்கையை நிறைய பேருக்கு கொடுத்தனால என்னவோ தெரியல, தலை தலைன்னு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. எல்லாருக்குமே ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. தளபதிக்கு இருக்கிறாங்க, சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிறாங்க, எம்ஜிஆருக்கு இருக்காங்க, சிவாஜிக்கு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒரே ஒரு நடிகன், ரசிகர்களா இருங்க, ஆனா ரசிகர்களா மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஒரு விஷயம் அண்மையில சொல்லியிருப்பாரு, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்போ நீங்க வாழ போறீங்க? எப்போ உங்க குடும்பத்துல இருக்கவங்க உறவுகளோட சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க? நாங்க வாழ்றோம்னு கத்திக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப அது யோசிக்க வச்சுச்சு. பட் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா ஆமா இல்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் வாழ்க வளருகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்பங்க வளர போறோம் அப்படின்னு சிந்திக்க வச்சாரு. இத எந்த நடிகர் இது வரைக்கும் பண்ணிருக்காரு? யாருமே இல்ல. என்ன கொண்டாடாதீங்க,
அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதனாலே என்னமோன்னு தெரியல, தலைன்னு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. தல அஜித் குமார். எனக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை தேடிப்போம், அதுக்காக சில வேலைகள்லாம் செய்வோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம இதை பண்ணுவோம், அதுக்கு பிறகு அதை தேடிக்குவோம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கலாம். தலைகிட்ட எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. அவர் திரைப்படத்துக்கு வரணுங்கிறது ஆசையே கிடையாது. அவர் ஒரு கார் ரேஸ் ஓட்டணும், அதுதான் அவருடைய கனவு, அதுதான் அவரோட ஆசை. அதுக்கு நமக்கு காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சினிமாக்குள்ள வராரு. வந்தவர் அதுலயே ஒரு கை பார்க்கிறாரு. நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க, பணம், பேரு, புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு எதுக்குங்க அந்த கார் ரேஸ்லாம்? அதுவும் எவ்வளவு ரிஸ்கான ஒரு வேலை அது, நினைக்கிற மாதிரி இல்லையா கார் ரேஸ்லாம்? பேசாம விட்டுட்டு ரசிகர்கள், பணம், புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு, பேசாம இருந்திருக்கலாம்ல. ஆனா அவர் பண்ணவே இல்லை. என்னுடைய கனவு எதுவோ அந்த கனவை தேடி போவேன், அதை கட்டாயம் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு இப்போ 53 வயசு இருக்கும் அவருக்கு, போராடுறாருல. அதை பார்க்கும்போது என்ன ஒரு மனுஷங்க, என்ன ஒரு தன்னம்பிக்கைங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் தலை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் அப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன காரணங்கள் தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. எந்த இடத்துக்கும் அதிகமா வரமாட்டாரு, சோசியல் மீடியாவில் இல்லை, தத்துவம் சொல்றது கிடையாது, குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இசை வெளியீட்டால அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் படம் நடிக்கிறாரா அதோட சரி, அதுக்கு பிறகு அந்த பக்கம் வாரதே இல்லை. ரசிகர்கள் நல்லா இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் படிக்கல, என்னுடைய ரசிகர்கள் நல்லா படிக்கணும். நாளைக்கு தல ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கோ, அதே மாதிரி என்னோட ரசிகர்கள் நாளைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டாக்டரா இருக்காங்க, ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு பெருமைங்க அப்படின்னு ஒரு நடிகர் சொல்றாருல்ல. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது இப்படி ஒரு நடிகரா இந்த காலத்துல அப்படின்னு அவர் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துகிட்டே இருக்கு. தல அஜித் குமார் அப்படின்னாலே குடும்பங்களோட, உறவுகளோட, நண்பர்களோட ஒரு வாழ்க்கை வாழணுங்க, அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுங்க. அதை விட்டு இந்த சினிமா பார்த்துட்டு அதுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுலாம் சுத்த வேஸ்ட் அப்படின்னு தைரியமா சொன்ன ஒரு நடிகர் தல அஜித். விடாமுயற்சி திரைப்படம் வரப்போகுது. உண்மையிலே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் அந்த திரைப்படமே வெளியாக போகுது. வந்த பிறகு எப்படியுமே சில பேர் அது வெற்றி தோல்வின்னு பார்ப்பாங்க. ஆனா தல அஜித் குமாரை அந்த தியேட்டர்ல அவரை பார்த்தாலே போதும், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோடான கோடி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம்ல, பாருங்க, கொண்டாடுங்க. ஆனா தல அஜித் சொன்ன மாதிரியே தான், படத்தை பாருங்க, படத்தோட விட்டுட்டு அடுத்து உங்க குடும்பம், நண்பர்கள், இவங்களோட அவங்க தான் முக்கியம் இல்ல, அவங்கள பாருங்க. அப்படி நான் சொல்ல, தலை சொன்னது. நீங்க தலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி ரசிகரா கூட நீங்க இருக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட சில விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? அப்படி தல அஜித்தை நினைச்சு நீங்க பெருமைப்படுற விஷயம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.